அனைவருக்கும் வணக்கம். அடுத்தவர்களை சிறப்பாக வழிநடத்தக்கூடிய ஒரு ஆசிரியராக இருந்து வழிநடத்தக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாசி மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியவே பார்க்குறதும், உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், ராகு இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கிறதும் உங்களுக்கு மூத்த இளைய சகோதரர் வழியில் ஒரு அன்பு, ஆதரவு இதெல்லாமே கிடைக்கப்பெறும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தாயார் வழியில், உங்களுடைய தாயார் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. நான் திரும்ப திரும்ப ஒவ்வொரு மாதத்துக்கும் சொல்கிறேன். இங்கே 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு தாயார் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. பழைய வண்டி, வாகனம் இதெல்லாமே ரெடி பண்ணக்கூடிய அமைப்பு. அந்த பழைய வண்டி வாகனத்தில் ஏதாவது ரிப்பேர் இந்த மாதிரி செலவுகள் அதிகரிக்கும். அதனால் அதில் கவனம் தேவை அப்படிங்கிறது தான். அதே போல் உங்களுக்கு 9 சூரியன் 3ஆம் இடத்துலையே இருக்கிறதுனால 9ஆம் இடம் அப்படிங்கிறப்ப உங்களுடைய பாக்கியங்கள் இதெல்லாமே 3ஆம் இடம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய சகோதரர் வழியில் உங்களுக்கு கிடைக்கும். அவங்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு 10 3ஆம் இடத்துல அப்படிங்கிறதுனால தொழிலில் புதிய புதிய முயற்சிகள் நீங்கள் எடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் உங்களுக்கு 6 மற்றும் 11 சுக்கிரன் அவரும் 3ஆம் இடத்துல. வேலையிலையும் நீங்கள் ஒரு ஆசைப்பட்ட வேலை, அந்த வேலையில் ஒரு உயர் பதவி, வேலையில் ஒரு இடமாற்றம், மெயினாக ஒரு இடமாற்றம் அல்லது வீடு இல்லது தொழில் இல்லது வேலை இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் ஒரு இடமாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிறது தான். அதே போல் உங்களுக்கு குழந்தைகள் வழியில் அப்படிங்கிறப்ப குழந்தைகள் கொஞ்சம் ஒரு கோபம், ஒரு கொஞ்சம் அதிக பிரசன்ன கொஞ்சம் பேச்சுவார்த்தை இதெல்லாமே இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ஒரு சமாதானம் பண்ணுறது, குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் கண்டிப்புடன் நடந்து கொள்வதை கொஞ்சம் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறது தான். உங்களுக்கு வழிபாடு அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வியாழக்கிழமை நீங்கள் குரு பகவானை வழிபாடு பண்ணுறது தான் உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். அதே போல் உங்களுக்கு மேலும் சனி பகவான் வழிபாடு எடுத்துக்கிறதும், ஆஞ்சநேயர் வழிபாடு எடுத்துக்கிறதும் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகளை கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. நன்றி.